இவ்வளவு அதர்மம் பண்ணியும் இவன் நல்லா இருக்கிறானே அப்படின்ற யோசனை வந்திருக்கும்ல. நான் ரொம்ப நல்லவன், ஆனாலும் என்ன சாமி கஷ்டத்தை கொடுக்கறான், இவன் எவ்வளவு கேடுகட்ட விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஆனாலும் இவனை மட்டும் நல்லா வச்சுக்கிறாரே சாமி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வாட்டி நினைச்சிருப்போம் வாழ்க்கையில. அவங்களுக்கு தெரியல, அவங்களுடைய கர்ம வினை எப்போ பழுக்குதோ அப்போ அந்த கர்ம வினை பழத்தை அவங்க சாப்பிட்டுதான் ஆகணும். நம்ம இன்னைக்கு சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்போம், கஷ்டங்களை. இது எப்பவோ பண்ண தவறு, இந்த ஜென்மத்துல இல்லாம இருக்கலாம், பல ஜென்மத்துடைய கர்ம வினை சேர்த்து வச்சிருக்கோம். அது எப்போ டைம் வருமோ அப்போ கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வரும். அதர்மம் பண்ணா நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னா நாள் ஆக ஆகதான் மெதுவா தான் அந்த கர்ம வினை நம்ம கண்ணுக்கு தென்படும். தர்ம மார்க்கத்துல இருக்கிறது நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கிற மாதிரி. எல்லா தர்மத்தை விட சிறந்த தர்மம் தியான தர்மம். தினமும் தியானம் பண்ணலாம், நம்மள நம்ம காப்பாத்திக்கலாம்.